குருவாயூர்ல குருவாயூர்ல இருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் தூரத்துல ராவுண்ணி நாயர் அப்படிங்கிற ஒரு குருவாயூரப்பனுடைய பரம பக்தர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஏதோ ஒரு துர்பாகியம். அவருடைய 15வது 16வது வயசுலயே அவ அப்பா போயிட்டான். அவருக்கு 2 சகோதரன் உண்டு, ஒரு வயதான அம்மா உண்டு. 16 வயசுல இருந்து ஆரம்பிச்சு இந்த ராவுண்ணி நாயர், நாயர் வம்சத்துல பிறந்தவர், அதுக்காக சொல்ற ராவுண்ணி நாயர் உழைச்சு 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 குடும்பத்தை பார்த்துட்டார். இந்த 2 சகோதரனையும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவளை அவ இடத்துக்கு தாட்டா காட்டிட்டு போயிட்டா. இவாளை யாரும் திரும்பி பார்க்கறவா இல்லை. தானும் உச்சித காலத்துல கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பெண் குழந்தையும் பெற்றெடுத்தார் இந்த ராவுண்ணி நாயர். சமயத்துல இவருக்கு என்ன வேலைன்னா, இவருக்கு பித்ராஜிதமான ஒரு சொத்து உண்டு, ஒரு 1/2 ஏக்கர் நிலம் உண்டு. அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஏக்கர் நிலத்துல ஒரு 50 தென்னை மரம் இருக்கு. இதுல விவசாயம் பண்ணி அதுல வரக்கூடிய வருமானத்துலதான் அவ அம்மாவுடைய வைத்திய செலவு, அம்மாவை பாத்துக்கிறது, தன் பொண்ணை படிக்க வைக்கிறது, தன்னை பாத்துக்கிறது, எல்லாம் ரொம்ப கஷ்ட ஜீவிதம். குடிசை வீட்டுலதான் வாழ்ந்துட்டு இருக்கார். இவர் பியூன் வேலை, காத்தால ராத்திரி பூரா பியூன் வேலை பார்ப்பார். அதுல ஏதோ சொல்ப வருமானம் வரும். காத்தால தூங்குவாரோன்னா அதுதான ஆச்சரியம். கடின அத்வானி இவர். இவர் காத்தால பூரா தூங்காம 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இவர் விவசாயத்துக்கு போயிடுவார். இப்படி எல்லாம் உழைச்சா கூட ஒரு பைசா மிச்சப்படலை, ஒரு பைசா மிச்சப்படலை. இப்படியே காலங்கள் போயிட்டே இருக்க, இவருக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தது இல்லையா, அதுவும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அது வளர்ந்துட்டே வருது. இவருக்கு பிரத்யேகமான ஒரு குருவாயூரப்பனுடைய உபாசனா பத்ததி உண்டு, அதை பண்ணிட்டு இருக்கார். எதுன்னா, ஒவ்வொரு மாசமும் ஏகாதசி அன்னைக்கு 2 ஏகாதசி வரும் இல்லையா, 2 ஏகாதசிக்கும் எந்த வேலை எப்படி இருக்கட்டும், குடும்பம் என்ன வேணா ஆகட்டும், எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் காத்தால நிர்மால்ய தரிசனத்துக்கே குருவாயூர் போயிடுவார். காத்தால நிர்மால்ய தரிசனத்துக்கே குருவாயூர் போயிடுவார். ராத்திரி திருப்புக முடிகிற பரியந்தம் அங்கேயே நிர்ஜல உபவாசமா இருந்து அடிக்கடி கிருஷ்ணனை தரிசனம் பண்ணிட்டே இருப்பார், குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணிட்டே இருப்பார். அது ஒண்ணுதான் அவருக்கு உபாசனை. இப்படி 12 வருஷ காலம் பண்ணாச்சார். அங்க துவாதச அக்ஷரம் அப்படிங்கிறது குருவாயூரப்பனுடைய மந்திரம் இல்லையா, அதனால 12 வருஷ காலம் இப்படி ஒருவன் இருந்தானேயானால் அவனுக்கு சாயுஜ்யம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு வச்சஸ் உண்டு. அவன் சாயுஜ்யத்துக்கெல்லாம் ஆசைப்படல, பக்தி ஹிருதயத்துல வராதாங்கிற ஏக்கம் ஹிருதயத்துல இருக்கு. ஆனா குடும்பத்துல இவ்வளவு கஷ்டம். ஒருவேளைதான் அவ சாப்பிடுவா. இந்த விவசாய நிலத்துல ஏதோ விவசாயம் பண்ணியிருந்தா பாருங்கோ. இப்போ கொஞ்ச நாளா என்ன ஆச்சு, எந்த விவசாயம் பண்ணாலும் அது பட்டு போயிடுறது. இப்படி இருந்தா யாராவது கோயிலுக்கு போவேலோ. 12 வருஷ காலம் இப்படி ஒரு தபஸ் பண்ணி முடிச்சிருக்கான். முடிச்சதுல இருந்து ஆரம்பிச்சு இன்னும் தரித்திரம் தான் அவனுக்கு வந்துட்டு இருக்கு. அம்மாவுக்கும் இன்னும் கொஞ்சம் உடம்பு முடியாம போயிடுச்சு. பொண்ணுக்கோ கல்யாண வயசுல தயாரா இருக்கா. அந்த 2 சகோதரனை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சாரு பாருங்க. அவன் திரும்பியே பார்க்கல, எங்கேயோ பாம்பேலயோ எங்கேயோ செட்டில் ஆயிட்டு சௌக்கியமா இருக்கா. இப்படி ஒரு குடும்பம் இருக்கிறத அவன் நினைக்கவே இல்லை. ஆனா என்னன்னா, ஒரு குறை பட்டுக்கல இவர். பண்ணிருந்த விவசாய நிலமும் பட்டு போறது, தென்னை மரங்கள்லாம் விழுந்துருது. ஏன் என்ன ஒரு காரணமும் தெரியல. அந்த ஊர்ல சுப்பிரமணியன் அப்படின்னு ஒருத்தர், பேர்ல ஏதாவது வித்தியாசம், 2 புஸ்தகத்துல பேர் வேற இருக்கு, நான் சுப்பிரமணியன் வச்சுப்போம். நான் லோக்கல்ல விசாரிச்சு பார்த்தேன், இதுதான் சொல்றான். அப்போ சுப்பிரமணியன் ஒருத்தர் மளிகை கடை வச்சிருக்கார். அவர் மாத்திரம் இந்த ராவுண்ணி நாயர் இடத்துல சொல்லியிருக்கார், அப்பா நீ என்ன வேணுமோ இந்த இடத்துல வாங்கிக்கோ, பட்னியா இருக்காத, குடும்பத்தை பார்த்துக்கோ, ஆனால் மாசம் திருப்பி கொடுத்துடும். என்ன வேணா வாங்கிக்கோ, மாசம் திருப்பி கொடுத்துடும். ஆனால் சாயங்காலம் 6 மணிக்கு மேல கடன்னு என் கடைக்கு வராத, எனக்கு கோபம், ரொம்ப கோபம் வந்துடும் எனக்கு. அது எனக்கு பிடிக்காத காரியம். என்ன நடந்தாலும் நான் தரமாட்டேன். ஊத்துக்காலில் கூட, எங்க கிராமத்துல கூட அப்படி ஒரு பழக்கம் உண்டு. ஆத்துல வேலை செய்யறவாளுக்கு சம்பளம் கொடுக்கறதா இருந்தா கூட சாயங்காலம் 6 மணிக்கு மேல கொடுக்க மாட்டேன். இதுக்கு ஒன்றும் சாஸ்திரங்கள் ஒன்றும் இல்லை, அதனால யாரும் பயப்படாதே. அதெல்லாம் வா மனோபாவை. இதுக்கு சாஸ்திரம்னு ஸ்லோகம் சொல்லி அதுக்கு அர்த்தம் சொல்லி அப்படி ஒண்ணுமே இல்லை. ஆனா இப்படி ஒரு சம்பிரதாயம் இன்னைக்கும் எங்க கிராமத்துல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 2-3 கிராமத்துல இருக்கு. இப்படி ஒரு சம்பிரதாயத்தை அவர் சொல்றார். அதனால கேட்டு வந்துடாதே, இதெல்லாம் அடிக்கடி பேசிப்பார் அவரும் சரிங்கிறார். இப்படியே போக பொண்ணுக்கு
கை நீட்டி ஒத்தரட்ட கடன் வாங்காதவர் இவர். என்ன கஷ்டம் வந்த போதிலும் வாங்காதவர். ஏதோ பக்கத்துல ஒரு 60 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு பெரிய கோட்டீஸ்வரன். அவன் எதேச்சையா இந்த ராவுண்ணி நாயருடைய பொண்ணை பார்க்கறான். அதிசுந்தரியா இருப்பா இவ. சுந்தரி மாத்திரம் இல்ல, குணவதி. குணவதி மாத்திரம் இல்ல, கிருஷ்ண பக்தி உடையவள். கிருஷ்ண பக்தினாலும் குருவாயூரப்பனிடத்துல இஷ்டம் உடையவள். மிருதுபாஷி. இப்படியே இருக்கிறவள் அவள். அவளை பார்த்தா யாருக்கும் பிடிக்கும். அழகுன்னு இல்ல, குணவதி. அதனால அவர் அந்த கோட்டீஸ்வரன் வந்து பொண்ணு கேட்க, இவர் கோட்டீஸ்வரன் இடத்துல கொடுக்க போறோமேங்கிற பயம் இருந்தாலும் சரி நல்லபடியா நம்ம பொண்ணு வாழ்வாளேன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். அவரும் கூட்டுன்னு போயிட்டா. கல்யாணத்துக்கு மளிகை சாமான்லாம் அவ அந்த சுப்பிரமணிய மளிகை கடையில தான் வாங்கியிருக்கார். எப்படி திருப்பி கொடுக்க போறாருன்னு தெரியல. இப்படியே ஆச்சு. கல்யாணம் பண்ணி கொடுத்தா இன்னும் தரித்திரியமா ஆயிட்டார். 4 பேர் 4 பக்கமும் கடனை கேட்டு தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சுட்டா. இப்படியே வாழ்க்கை போயின்னு இருக்க. ஒரு நாளைக்கு ராத்திரி நேரத்துல ஒரு 10 மணி இருக்கும். அது சமயத்துல ஒரு பெரிய கார் சத்தம் ஒண்ணு கேட்டது. மாதிரிலாம் நம்ம சொன்னோம். இது மாதிரி கேட்டு இருக்க பந்துக்கள் எல்லாமே இது மாதிரி எல்லாம் உண்டு. அதுக்காக சொல்றேன். ஏன்னா பெரிய ஏதோ விலை உயர்ந்த பிராண்டட் கார் ஒண்ணு வாங்கியிருக்காராம் பொண்ணோடைய ஆத்துக்காரர். அதனால புக்காத்துல இருந்து எல்லாரும் மாமனாரா சம்பந்திக்காரெல்லாம் வந்துட்டான். சம்பந்தி தானே சொல்லுவேல். சம்பந்தி ஆத்தக்காரெல்லாம் வந்துட்டான். வந்து ஹார்ன் அடிக்கிறா. கதவை திறந்து பாக்குறா. இந்த ராவுணி நாயரும் அவ வயசான அவ அம்மாவும் ஒய்ஃபும். பார்த்தா பொண்ணு நிக்கிறா, மாப்பிள்ளை நிக்கிறா, வாத்துக்காரெல்லாம் வந்திருக்கா. கிட்டத்தட்ட 22 பேர் 30 பேர் வந்திருக்கா. கிட்ட 27 பேர். நட்சத்திரத்துக்கு ஒருத்தர் வந்துட்டான். இவர் சாப்பிடறதுக்கே ஆகாரம் இல்லாம இருக்கா. அந்த பொண்ணை பாக்குறா. அந்த பொண்ணு புரிஞ்சுண்டுட்டா அப்பாட்ட ஒண்ணும் இல்லைன்னு. அவ்வளவு தாரித்ரியம். எல்லாரையும் வாங்கோ வாங்கோ திருப்பி போங்க நான் சொல்ல முடியும். வந்திருக்கிறது இவரை பார்த்துட்டு போகணும்னு இல்லை. அட அந்த பிராண்டட் கார் வாங்கியிருக்கோம். இந்த சுத்து வட்டாரத்துல இந்த கார் யார்ட்டையும் இல்ல, குருவாயூர்ல யார்ட்டும் இல்ல. சரி இந்த குருவாயூரப்பன்ட்ட போய் இதை காமிச்சிட்டு ஒரு பூஜையை போட்டுட்டு வருவோம் தான் வந்திருக்கான். போற வழியில இந்த இவாள்கிட்ட கண்ணில் காட்டிட்டு போவோமேனா இவெல்லாம் காரையே பார்த்தது இல்லையே. எப்பேற்பட்ட இடத்துல உங்க பொண்ணு வாழ்றான்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு அகங்காரத்துல வந்திருக்கா. நல்ல எண்ணத்துல வரல. இவர் இதை கண்டு அகங்காரப்படுறவரோ இதை கண்டு வருத்தப்படுறவரோ இல்ல. இவருக்கு என்னன்னா அந்த ராவுணி நாயருக்கு இவ்வளவு பேர் திடீர்னு வந்துட்டாலே ஆகாரம் பண்ணி போடணுமே. சாப்பிட்ற நேரமாச்சு, சாப்பிட்றேன்னு சொல்றா, சாப்பிடாம வந்திருக்கேங்கிறா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சைட்ல மெசேஜ் வர்றது சில பேருக்கு பின்னாடி வியூஸ் பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்குங்கிறா. நான் அது எப்படி டெலீட் பண்றதுன்னு தெரியல. நான் பாக்குறேன். இப்ப கதைக்கு வருவோம். இவர் உள்ள போய் தன் மனைவின் இடத்துல கேட்கிறாமா, ஏதாவது வச்சிருக்கியோ, ஒரு கஞ்சாவது பண்ணி போட. இவ்வளவு பேருக்கு கஞ்சி பண்ணி போடுறதா அப்படின்னு நினைக்கல. வந்தவாள வெறும் வயிற்றோட அதிதி விஷ்ணு ரூபேன. அதிதி விஷ்ணு ரூபேன. அதிதியா வந்தவா ஒவ்வொருத்தரும் கிருஷ்ணன். நம்ம ஆத்துக்கு ஒருத்தர் வந்துட்டானா எதிரியா எரிக்கட்டுமே. நம்ம ஆத்துக்கு வந்துட்டான் இல்லையா. நம்ம ஆத்தை விட்டு இறங்குற பரியந்தம் நம்மளை கொலை பண்ண வந்த எதிரி ராதாநாயகனான கோபாலன் தான், குருவாயூரப்பன் தான். அப்படித்தான் பார்க்க சொல்லி வியாசர் சொல்றார். பகவானுக்கும் அதுதான் சம்மதம். அதனால அத்தனை பேரும் பசியோட வந்திருக்கா. சாப்பாடு போடணும்மா, ஏதாவது வச்சிருக்கியா? புடி அரிசி இல்லைங்க, புடி அரிசி இல்லை. என்ன இப்படி சொல்றேம்மா? ராத்திரி 10 ஆயிடுச்சு. நான் இனிமே எங்க போவேன், என்ன ஏற்பாடு பண்ணுவேன்? ஏதாவது பணம் வச்சிருக்கியாமா அப்படின்னு கேட்கிறார். பணமா? உங்களுக்கு தெரியாம நான் எங்க வச்சிருக்க போறேன்? சேர்த்து வச்சுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு என்னைக்கு வருமானம் வந்திருக்கு? ஒண்ணும் இல்லையே, என்னிடத்துல ஒண்ணும் இல்லையே அப்படிங்கிறா அவ. வெளில வந்து பாக்குறா. பொண்ணு புரிஞ்சுன்ட்டா அப்பாட்ட ஒண்ணும் இல்லைங்கிறத. என்ன சொல்ல முடியும்? ஏதோ கலகலப்பா பேசிட்டு இருக்க. 5 நிமிஷம் 10 நிமிஷம் சாப்பிட வந்துட போறா. அப்போ அவர் ஆத்துல ஒரு குருவாயூரப்பனுடைய பழைய போட்டோ ஒண்ணு வச்சிருக்கார். அதுல விளக்கேத்துறதுக்கு கூட பணம் இல்லை. ஏதோ ஏகாதசிக்கோ என்னமோதான் ஏதோ இலுப்பை எண்ணெயை ஊத்தி விளக்கேத்துவார். அதுக்கு பக்கத்துல ஒரு மண் உண்டியல் இருந்தது. அதுல எப்பவாவது தனக்கு பைசா அதுல கிடைச்சுதானால் 10 பைசா, 5 பைசா, 20 பைசா அப்படின்னு அதுல போட்டு வைப்பார். அப்போ அந்த அந்த போட்டோவை தடவிண்டே, குருவாயூரப்பா, கிருஷ்ணா, எனக்கு வேற வழி தெரியலடா. சம்பந்திகாரா 27 பேர் வந்திருக்கா. அவளுக்கு ஆகாரம் பண்ணி போடணும். என் மானத்தை காப்பாத்துறா கிருஷ்ணா. எனக்கு பந்துக்கள்னு யாராவது சகாயிக்கிற இருந்தான்னா நான் அவள்கிட்ட போய் கேட்டுடுவேன்.
நான் வந்துருவேங்கிறதுக்காகவே பக்கத்துல எந்த பந்துக்களும் என்ன அண்ட மாட்டேங்கிறா கிருஷ்ணா. நான் ஏதோ தரித்திர சூழ்நிலையில இருக்கேன்டா பிரபு. உன் உண்டியலை எடுத்துக்கிட்டுமா? இவ்வளவு உரிமையா நான் யாரிடத்துல கேட்க முடியும்? உண்டியலை எடுத்துக்கிட்டுமா? நான் இப்ப எடுத்துன்னு போனேன்னா இதுல இருக்கிற பைசாவை வச்சு நம்ம சுப்பிரமணிய நாயக்கர் கடையை பூட்டின்னு இருப்பார், அவர்கிட்ட போய் ஏதாவது வாங்கிட்டு வருவேன். பொழுது போன வேலையில அவரிடத்துல கடன் கேட்க முடியாதுடா குருவாயூரப்பா அப்படின்னு மனசே வராம குருவாயூரப்பனுக்குன்னு போட்டு வச்ச அந்த உண்டியலை உடைச்சார். அதுல 10,000 ரூபாய் இருந்தது. எப்படி 10,000 ரூபாய் இருக்கும்? 2 புடி காசு இருந்தது, அவ்வளவுதான். 10 பைசா, 5 பைசா, 25 பைசான்னு அதிகபட்சமே 25 பைசா தான். அதை ஒரு 2-3 புடி இருந்தது. அதை எடுத்து துண்டுல முறிஞ்சுட்டம்மா, ஒலை கொதிச்சுட்டு இருக்கு, சாம்பார் ரசம்லாம் பண்ண வேண்டி இருக்கு, ஒரு 1/2 மணி நேரம் ஆகும்னு பந்துக்கள்கிட்ட பேசின்றது. நான் போய் நம்ம சுப்பிரமணியம் கடையில ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு இவர் ஓடுறார். எங்க பார்த்தாலும் அந்த காலத்துல கரண்ட் இல்லாத சமயம் விளக்கு வச்சுட்டு இவர் சுப்பிரமணிய கடைக்கு ஓடுறார். நியாயமா அவர் 8:30-9 மணிக்கெல்லாம் பூட்டின்னு போகக்கூடியவர் தான். ஏதோ இவர் இவர் இருந்தா தேவையில்லையேன்னு ஓடுறார். மணி 10 ஆயிடுத்து, 10 ஆயிடுத்து. பார்த்தா முக்கா கதவை சாத்தி வச்சிருந்து ஒரு கதவை மாத்திரம் திறந்து வச்சிருந்து கணக்கு வழக்குகளை பார்த்துட்டு இருக்கார் யாரோ ஒருத்தர் இந்த சுப்பிரமணியம் கடையில. இவர்கிட்ட போய் நிக்கிறார். யாரோ புதுசா இருக்கே, அடாடாடா, இது புதுசா இருந்தா நம்ம என்ன பேச முடியும்? நம்மளை பத்தி ஒன்னும் தெரியாதே, சுப்பிரமணியனுக்குன்னா நமக்கு யாருன்னு தெரியும், இப்ப என்ன சொல்றதுன்னு கையை கட்டி தயங்கி நிக்க உள்ள உட்கார்ந்து இருக்கிறவர், யாரு சுவாமி, யாரு அது, எங்க வந்து கடை பூட்டியாச்சே அப்படிங்கிறார். என் பேரு ராவுண்ணி நாயர்னு பேரு. அடடா, யார் ராவுண்ணி? நீங்க தானே அது? ஆமா, ஏன் கேக்குற? இல்ல, நீங்க சொல்லுங்க, என்ன வேணும் சொல்லுங்க, என்ன விஷயம்? எங்க ஆத்துக்கு பந்துக்கள்லாம் வந்திருக்கா, சில சாமான்கள் எனக்கு அவசியம் தேவைப்படுறது. அப்படியா? என்ன வேணுமோ எடுத்துக்கோங்களேன். ஏன்னா நீங்க வந்தா மாத்திரம் எது கேட்டாலும் கொடுக்க சொல்லியிருக்கா எங்க பெரியப்பா. பெரியப்பாவா? அது யாரு? இங்க இருக்கிற சுப்பிரமணியர் எனக்கு பெரியப்பா வேணும். அவர் மதிய சமயத்திலே எங்கேயோ வேலையா இருக்குன்னு திருஷூர் போயிட்டார். என்னதான் பாத்துக்க சொன்னார். மதியத்திலேருந்து இங்கதான் இருக்கேன். நீங்க போகும்போது ஞாபகமா சொல்லிட்டு போனார், நீங்க வந்தா மாத்திரம் எது கேட்டாலும் இன்னைக்கு கொடுக்க சொல்லியிருக்கார். என்ன வேணும் கேளுங்க. எனக்கு ஒரு 1/2 கிலோ அரிசி, 1 கிலோ அரிசி கொடுங்களேன், கஞ்சி வச்சு கொடு. என்ன சம்பந்திக்காரெல்லாம் வந்திருக்காங்க, கஞ்சி வச்சு, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். என்னென்ன வேணும் சொல்லுங்கன்னா, ஏதோ அடிப்படையான மளிகை சாமான், ஏதோ சாம்பார் காய் ஏதோ வாங்கிட்டு இடுப்புல இருந்து அந்த 2-3 புடி காசை எடுத்து இப்படி வச்சார். இதை எடுத்துக்கோங்களேன், அந்தி சாஞ்ச வேலையில எனக்கு கடன் கொடுக்க வேண்டாம், இதை எடுத்துக்கோங்களேன் அப்படிங்கிறார் அவர். அப்போ அந்த உட்கார்ந்து கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருக்கிறவர், இதுல எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறார். என்னல சுவாமி, என்னலையா? நான் கணக்கு பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் எண்ணிக்கிறேன். ஒரு பேப்பர்ல ஞாபகத்துக்கு ராவுண்ணி நாயருடைய பணம் அப்படின்னு இதுல எழுதி வச்சுடுறேன். எங்க பெரியப்பா வந்து எண்ணிக்கிட்டும் அப்படின்னு சொல்ல, என்னென்ன மளிகை சாமான் இல்லாமோ வாங்கின்னு வந்து இவா இங்க அத்தனை பேரும் சமைச்சு போட்டு எல்லாம் பார்த்து எல்லாரும் திருப்தியா போயிட்டான். அப்போ மறுநாள் காத்தால இப்படி ஒரு உபாயம், ஒரு உதவி பண்ணாரே அவர், இப்படி ஒரு உதவி பண்ணாரே, அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணாதான் இப்ப என்ன. அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு வருவோன்னு இந்த ராவுண்ணி நாயர் கிளம்ப, அவர் எய்த்தாப்புல அவர் எங்கேயோ ஊருக்கு போய் பைய தூக்கின்னு வந்துட்டு இருக்கார். யாரு? இது சுப்பிரமணியர், மளிகை சாமா கடை வச்சுட்டு இருக்கிறவர். அவர் ஓடி போய் விழ போறார். இந்த ராவுண்ணி நாயர் அவரோன்னா இவருடைய சுபாவம் தெரியுமே, பரம பக்தர்னு தெரியும். அவர் கட்டின்னுட்டா சுப்பிரமணியர். ஏன்பா என் காலில் விழ போற, போய் பகவான் காலில் விழு, என்ன ஆச்சு? நேத்தி உதவுனேலே சுவாமி, நேத்தி உதவுனேலே, நேத்தி நீங்க மாத்திரம் உங்க 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 அவ பந்துக்கள் இடத்துல சொல்லாம போயிருந்தேலானால் என் கதி என்னவா? என்னப்பா சொல்ற? என்ன புரியலையே. நேத்தி உங்க கடைக்கு வந்தேன், உங்க பந்து ஒருத்தர் உட்கார்ந்தார், உங்களை பெரியப்பான்னு தனக்கு பெரியப்பா முறை வேணும்னு சொன்னார். நான் எது வந்தாலும் கொடுக்க சொல்லுன்னு சொல்லிட்டு போயிருந்தேலாமே, இந்த நாயரை ஞாபகம் வச்சுன்னு சொல்லிட்டு போயிருக்கேலே, நேத்தி அப்படி ஒரு நிர்பந்தம். நான் என்ன சொல்ற நீ? நான் 8:30 மணிக்கெல்லாம் கடையை பூட்டின்னு போயிட்டேனேப்பா.
எனக்கு ஒன்றும் புரியலையே, நான் ஒன்றும் கொடுக்கலையேப்பா, கடையெல்லாம் பூட்டியாச்சு, கணக்கு வழக்கெல்லாம் என்ன இப்படி சொல்றேலே, நீங்க தானே கொடுத்து, நான் கொடுக்கலையேப்பா, ஏதோ உளர்ற போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட. அப்பதான் ராவுணி நாயருக்கு புரிஞ்சது, அப்படி ஒருத்தர் இல்ல, வந்தது என் தெய்வம் குருவாயூரப்பன் தான். நன்னா இருக்கே கதை, நன்னா இருக்கே கதை. இதை எப்படி நம்புறது? எப்படி நம்புறதுன்னா, இவர் இந்த க்ஷணம் என்ன நேத்திக்கு எந்த ஒரு மானத்திலிருந்து காப்பாத்தினானோ அந்த பிரபுவை போய் பார்த்துட்டு வருவோம்னு இவர் குருவாயூருக்கு ஓட, குருவாயூரப்பனிடத்துல கதறி அழறார். ஏன்னா மானம் அப்படிங்கிறது அது யாருக்கும் உண்டு இல்லை. மானம்ங்கிறது அழியணும், அது வேற விஷயம். பக்தனுக்கு நேற்று ஒரு பாகவத ஸ்லோகம் படிச்சிருந்த, என்னுடைய பக்தன், என் நாமத்தை ஜபம் பண்ற பக்தன், அவனுக்கு என்ன அபக்குவம் இருக்கட்டும், நீ யாரா சொல்றதுக்கு? அந்த அபக்குவத்தை நான் பாத்துக்கிறேன், நீ சொல்லி மகா அபச்சாரப்பட்டு விடாத அப்படின்னு சொல்றா. அப்ப என்ன அபச்சாரம் இருந்தாலும் என் நாமத்தை ஜபம் பண்ணிட்டே இருந்தா சரியா போயிடும்ங்கிறார், அவனை சுத்தமாக்கிடும்ங்கிறார். அப்போ நேரா இவர் குருவாயூரப்பனுடைய சோபான மண்டபத்துல போய் என்னை காப்பாத்தினியே, யாரும் இல்லாத சமயம் காலகட்டம் அது, என்னை காப்பாத்தினியே கிருஷ்ணா, என்னை காப்பாத்தியே கிருஷ்ணா குருவாயூரப்பான்னு அழ, அப்படி குனிஞ்சு சோபான மண்டபத்துல ஒரு பாத்திரம் ஒண்ணு வச்சிருப்பா, இன்னைக்கு கூட இருக்கும் அந்த பாத்திரம். அதுல நம்ம கையிலேருந்து வாங்கின தட்சணையை அதுல சமர்ப்பிக்கலாம். அதுல ஒரு துணி மூட்டையில ராவுண்ணி நாயருடைய வரவு அப்படின்னு போட்டு அந்த சில்லற காசெல்லாம் இருக்கு. இந்த இந்த 25 பைசாக்காகவா குருவாயூரப்பன் வந்தான்? அதுக்காக வரல. என் பக்தனுக்கு ஒரு ஒரு சூழ்நிலையில ஒரு பிரச்சனைன்னா யாரும் உதவ வேண்டாம் ஐயா, நான் வருவேன், நீ யார நம்பு. எனக்கு இப்போ நான் சொல்றேன், எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரு கால் பண்ணுங்கோ, நான் வந்து நிக்கிறேன் அப்படின்பா. நீங்க கூப்பிடுங்கோ, கரெக்ட் சமயத்துல என்ன வரும், நீங்கள் அழைத்த வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு வெளியில் உள்ளார். யாரும் வரமாட்டான். பணம் வருமேன்னா, பணம் எனக்கு என்ன வியாதி வரட்டும், நான் பணத்தை வச்சுன்னு நிறைய சேர்த்து வச்சிருக்கேன் சுவாமி பால்யத்துல, அதை சரியா போய்டும், நான் பார்த்துட்டுருவேன், எனக்கு பணம் இருக்குன்னா, இந்த மருந்து உடல் ஏத்துக்க மறுத்ததால் இவர் இறந்தார்னு டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்துருவா. இப்போ கூட ஒருத்தருக்கு கொடுத்தா, பூர்வபக்ஷமா கூட நம்ம அதுக்கெல்லாம் போக வேண்டாம். இந்த மருந்து உடல்நிலை உடல் ஏத்துக்காததுனால இறந்து போயிட்டாராம். என்ன ஒரு அழகான வச்சன ஸ்வரங்கோ. இப்ப என்னன்னா, யாரும் நம்ம கூட வரமாட்டா, ராதையும் குருவாயூரப்பனும் வந்து நம்மளை பார்த்துண்டாதான் உண்டு. இப்படி ஒரு சரித்திரத்தை உங்களிடத்துல இன்னைக்கு தெரிவிச்சுக்கணும்னு ஆசை. ரொம்ப மணி ஆயிடுத்து. யார